guys, welcome back. இன்னைக்கு நம்ம மேக்னட் ஃபேக்ட்ஸ் அந்த சேனல்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து வந்திருக்கேன். எங்க இருந்து அந்த டாபிக்ஸ்லாம் பிடிக்கிறாருன்னு தெரியலங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லிக்விட்ஸ் இன் த வேர்ல்டு. லிக்விட் இவ்வளோ விலையா? அப்படி விலை கூட வச்சு கொடுக்குற லிக்விட் என்ன லிக்விடாக இருக்கும்? ஒன்று சரக்காக இருக்கும், இன்னொன்று பெர்ஃப்யூமாக இருக்கும், இன்னொன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்கல்ல ஆல்கலின் வாட்டர், பிளாக் வாட்டர், அது இதுன்னு அரிய வகை தனியாக இருக்கும். இது மூணையும் தாண்டி என்ன லிக்விடை எப்படி விற்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதில் எனக்கு ஒரு லிக்விட் மட்டும் ரொம்ப பிடிக்கும், கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பைசா நகி, ஆல்கஹால் நோ சான்ஸ். இந்த ஆல்கலின் வாட்டர் வேற யாரை போய் ஏமாத்து. பெர்ஃப்யூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். என்னைக்கு காசு வருதோ அன்னைக்கு தான் நான் குளிப்பேன். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஆயில் ஆரம்பிச்சு தண்ணி வரைக்குமே உலகம் உருவான காலத்துல இருந்தே ஏதோ ஒரு தரவும் பார்க்கப்படுது. ஆனா மாடர்ன் சமயத்துல ஒரு சில லிக்விட்லாம் ஒரு மில்லிகிராம் கூட பல கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பங்களாவை விட விலை உயர்ந்த ஒரு தேல் விஷத்துல இருந்து வைரங்களே வைரறியற அளவுக்கு விலை விற்கிற வைரங்கள் வரைக்கும் உங்களுக்கு காட்ட உள்ள தலைமைக்கிட்டு இருக்குங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க தி ப்ளூ பிளட். கறிக்கடையில கோட்டு பிளட் சமைக்க வாங்கிட்டு போற மாதிரி கடலுக்கடியில இருந்து பிடிக்கிறாங்க இந்த பண்டைய காலத்து நண்டு. அதோட பிளட்டுக்காக பேர்ல மட்டும் நண்டை வச்சிருந்தாலும் தேலுக்கும் சலந்திக்கும் நெருங்கிய தொடர்போட இருக்கு. அதோட ரத்தமே ரொம்ப அபூர்வமா இருக்கு. சாதா உயிரினம் மாதிரி சிவப்பு கலர்ல இருக்காது, ஸ்பெஷல் சாதா மாதிரி நீல கலர்ல இருக்கும் இதோட ரத்தம். பொதுவா பிளட் ரெட்டா காட்டுற ஹீமோகுளோபின் இதோட பிளட்ல இருக்கிறது இல்ல. உஜாலா ஊத்துற மாதிரி நீல கலர்ல இருக்கு. ஹீமோசைனின் அதிகமா இருக்கிறதுனால மருத்துவத்துறையில இதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. ஏன்னா உடம்புக்குள்ள போற தடுப்பூசி இல்ல மத்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்கள்ல ஏதாவது பாக்டீரியா இருக்கான்னு செக் பண்ண இந்த பிளட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாக்டீரியா இருந்தா அதை போட்டு கொடுத்துருங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல யூஸ் பண்ற முக்கியமான லிக்விடா இருக்கு. சரி, மதிப்பு என்னவா இருக்கு? முன்னாடி சொன்ன மாதிரி இதோட பிளட்டுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனாலயே இப்போ ஒரு லிட்டர் $15,800 கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புல வச்சிருக்காங்க. அதுவே ஒரு கேலனுக்குலாம் 50 லட்சத்துக்கு மேல மதிப்பு. சும்மா இருக்க நண்டை பிடிச்சி பிளட் உறிஞ்சு அதை போட்டு தள்ளிடுவாங்களான்னு நினைச்சீங்கன்னா அதோட உயிருக்கு ஆபத்து வராத அளவுக்கு ஒரு நண்டுக்கு 30% பிளட்டை மட்டும் எடுத்துட்டு உயிரோட திரும்ப கடல்லே விட்டுருவாங்க. வருங்காலத்துல மறுபடியும் பிடிச்சி யூஸ் பண்ண The Macallan whiskey எக்ஸ்பென்சிவ் தரவான வீடியோவை போட்டு மதுவெறியர்களோட மேட்டர் உள்ள இல்லைன்னா எப்படி? அதான் இந்த பாட்டில் Macallan 1926 அழைக்கப்படுற இது லண்டன்ல நடந்த ஒரு ஏலத்துல ஒரு பாட்டில் மட்டுமே 22 கோடிக்கு மேல விற்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுத்து இதை குடிக்க ஏன் துடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வரலாறு தான். ஸ்காட்லாந்துல 1926ல மெக்காலன்ங்கிற விஸ்கி ஃபேக்டரியில ஒரு பிரீமியம் விஸ்கியை உருவாக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க. தயாரிக்க தேவையான மூலப்பொருள்லாம் போட்ட பேரல் ஒண்ணு அடுத்த 60 வருஷத்துக்கு பழுக்க விட்டுருக்காங்க. 1986ல தான் பாட்டிலே அடைச்சாங்க. மொத்தமாவே 40 பாட்டில் மட்டும் உருவாக்கப்பட்டது. குடிமகன் கஸ்டமர்களுக்கு போகாம கம்பெனில வேலை பார்த்த முக்கியமான விஐபிகளுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க கௌரவிக்கிற விதமா. அதுல பல பேர் குடிச்சு போட்டது, சில பேர் பாட்டில உடைச்சு போட்டதுன்னு இப்ப எஞ்சி இருக்க பாட்டில் ரொம்பவே ரேரா பார்க்கப்படுது. அதனாலதான் அதை உரியணும்னு வெறியோட போட்டி ஏன் எடுத்திருக்காங்க பணக்கார குடிமகன்கள். இந்த ஒரு குடுவைக்கு 22 கோடி கொடுத்திருக்காங்க. கொடுமை எடுத்து குடிச்சிட்டு 1926 1986 எல்லாம் இருக்கட்டும், 22 கோடி கொடுத்து குடிச்சிருவேன். அடுத்த நாள் காலையில ஒண்ணுக்கு முட்டும் போது பேய கவலையா இருக்கு. 22 கோடி போகுது. ஐயோ அது போயிட்டு இருக்கும் போது 22 கோடி போகுதே என் கோடிகள் கக்குசில அப்படின்னு பாட வேண்டியதான். தேவையில்லாத வேலை ஏட்டா பாக்குறீங்க. அதுல உடம்புக்கு எது நல்லது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா அதை டெய்லி குடிக்கணும். ஒரு பாட்டில் குடிச்ச உடனேவா உடம்புக்கு நல்லது நடந்துடும்? பெருமை. மெர்க்குரி லிக்விடுகள்லயே ரொம்ப வித்தியாசமான இந்த மெர்க்குரி நார்மலா இருக்கிறதே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. தெர்மாமீட்டர், பேட்டரி, ஃப்ளோரசன் லைட்னு ஏகப்பட்டதுலயும் பயன்படுத்துறதுனாலயே அதோட அதிகப்படியான யூசேஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிலோ மெர்க்குரி 50,000 இருந்து 60,000 வரைக்கும் விற்கிறாங்க. லீகலைஸ்டா ஒரு லிட்டர்லாம் அதிகபட்சம் 6 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க. இந்த கோல்டன் பிளட் ஹியூமன்ஸ் எல்லாருக்கும் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறது காதல் ரத்தம் தான். ஆனா அந்த ரத்தத்திலே பல வெரைட்டி இருக்கு. அந்த பல வெரைட்டிகள்லயும் ரொம்ப ரேரான வெரைட்டிகள்லாம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த குரூப்போட அந்த குரூப் சேராது. இந்த பிளட் இருக்கவங்க மட்டும்தான் அதே பிளட்டுக்கு இன்னொருத்தருக்கு பிளட் டொனேட் பண்ண முடியும். சிக்கலான பல அடுக்குகள் இருக்கு. அதே மேட்டர்ல தான் RH நல்லுங்கிற ஒரு அரிய வகையான பிளட் இருக்கு. இது வரைக்குமே உலகத்துல 50 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் டைப் இருந்ததுக்கான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அதுவும் 1921 ஒரு ஆஸ்திரேலியன் பழங்குடியின பெண்ணுக்கு தான் முதல் முறை அந்த அரிய வகையான பிளட் குரூப் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலா RH நல்லு பிளட் குரூப் இருக்கவங்க எப்பேற்பட்ட பிளட் குரூப்புக்கும் ரத்தம் கொடுக்க முடியும். அதாவது இவங்களோட பிளட் மத்த எல்லா வகையான பிளட் குரூப்போட
மதிப்போடையும் சேர்ந்துக்குங்கிறது தான் சிறப்பு. மத்த லிக்விடுக்குலாம் ஒரு வேலை இருக்க மாதிரி இந்த பிளட்டுக்கு கிடையாது. ஏன்னா இது விலை மதிப்பே இல்லாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த உலகத்திலே 50 பேருக்கு மட்டும் தான் இது இருக்குன்னு சொன்னோம்ல, அதுலயும் வெறும் 9 பேர் மட்டும் தான் இந்த பிளட் இருக்க பிளட் டோனரா இருக்காங்க. ஆனா இந்த ரேரான பிளட்டை வச்சிருக்கவங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்துல ரத்தம் தேவைப்பட்டா அவங்களோட RH நல்ல பிளட் குரூப் இருக்க இன்னொருத்தங்களால மட்டும் தான் அவங்களுக்கு ரத்தம் கொடுக்க முடியும். மத்த எந்த ஒரு பிளட் குரூப்பையும் இவங்களோட பாடி எடுத்துக்காது. பிரைஸ்லெஸ்ஸான ஒரு பிளட்டா பார்க்கப்படுது. The black vinegar நம்ம ஊர்ல புளிப்புக்காக யூஸ் பண்ற வினிகர் மாதிரி இல்லாம இது வெள்ளையே ரொம்ப அரிய வகையான வினிகர். அதுவும் ஜப்பான்ல மட்டும் தான் கிடைக்கும். ஜப்பான்லயே ஒரிஜினல் ஃபுகுயாமாங்கற ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும். ஜப்பானீஸ் மொழியில குருசு வினிகர் அழைக்கப்படுற இது நார்மலான வினிகர் மாதிரி ஃபேக்டரியில உருவாக்குறது இல்ல. முழுக்க இயற்கையான முறையில 1ல இருந்து 5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி உருவாக்குறாங்க. இதுல பிரவுன் ரைஸ், ஊத்து தண்ணி, கோஜிகான்னு 3 விஷயத்தை ஒரு மண்பாண்டத்துல சேர்த்து திறந்த வெளியில சூரிய ஒளி படுற மாதிரி வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அரிசி புளிச்சு வைனாகி அடுத்த ஸ்டேஜான வினிகர் நிலைக்கு போகும். இது உருவாக்குறதுக்கு இருக்கிற டைம் லைன்ல தான் செயற்கை வினிகர்ல கிடைக்கிற புளிப்பு சுவை நேச்சுரலாவே இதுல வந்துரும். இதுல இருக்க அமினோ ஆசிட்ஸ்க்காகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்காகவும் இந்த ஜப்பான்ல ஒரு ஹெல்தி ட்ரிங்கா பாக்குறாங்க. வெயிட்ட குறைக்கிறது, பிபியை கண்ட்ரோல் பண்றது, அது போக செரிமானம் இதெல்லாம் எடுத்துக்கிற ஒரு மருந்து மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால தான் அதுக்கான ரேட்டை ஏத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியன் மதிப்புல இதோட 1/2 லிட்டரே 2000 ரூபாய்க்கு மேல விக்குது. அதுலயும் பிரீமியமா 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் பழக்கப்படுத்தப்பட்டது. நம்ம ஒரு மதிப்புல பாட்டிலுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இந்த ஸ்கார்பியன் வேணும் உலகத்தோட அதிக விலை விக்கிற திரவங்கள்ல முக்கியமான மேட்டரா இருக்கு இந்த தேளோட விஷம். டெத் ஸ்டாக்கர் தேள்னு பேர் வச்சு கூப்பிடப்படுறது. மாணிக் பாஷா மாதிரி ஒரு தடவை கொட்டுச்சுன்னா 100 தேனி கொட்டின மாதிரி வலிக்குமா. குறிப்பா இதோட விஷத்துக்கு ரொம்ப வீரியம் அதிகம். ஆனா அதோட விலையும் பயங்கர அதிகம். இந்த தேளோட கொடுக்குல இருந்து கறக்கப்படுற 1 கிராம் விஷம் நம்ம நாட்டு பணத்துல 32 லட்சம் ரூபாய் மதிப்பானது. 32 லட்சமா? 32 லட்சமா? எப்படி 1 கிராம் 32 லட்சம்? எதுக்கு அம்புட்டு? மெடிக்கல் காரணம் தான். இதோட விஷயத்துல குளோரோடாக்சின் அதிகமா இருக்கிறதுனால அது மூளை கேன்சரோட ட்ரீட்மெண்ட்ல யூஸ் ஆகுது. அது போக டயபெட்டிஸ்க்கான மருந்தையும் கடுமையான மூட்டு வலிக்கான மருந்தையும் உருவாக்க தேவையான புரோட்டீனும் இதுல இருக்கிறதுனால தான் லிக்விட் கோல்டுன்னு பார்க்கப்படுது. மெயினா இந்த ஒரு தேல்ல இருந்து ஒரு முறைக்கு 2 மில்லிகிராம் விஷத்தை மட்டும் தான் கறக்க முடியும். ஒரு டிராப்பை விடவும் கம்மியா தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுனால உயர்ந்த விலையோட உச்சத்துல இருக்கு. பிரிண்டர் இன்க். யார் நீயா? நம்மள 32 லட்சமா? அப்போ ஒரு தேள் வந்து நம்மளை கடிச்சு சாகும்போது எக்ஸ்பென்சிவ் சாகுன்னு சொல்லலாம். அதுல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க போல அந்த விஷயத்தை. அது கொட்டுனுச்சுன்னா சாகுறதுன்னு அழுறதா இல்லை 32 லட்ச ரூபாய் சாகுறதுன்னு சந்தோஷப்படுறதா? அதில் சொன்னீங்கல்ல மூட்டு வலிக்கு நல்லதுன்னு. நாளைக்கு ஒரு போய் தேள் தேட போகிறேன். எது 32 லட்சமா? சீச்சி எங்கேயாவது கிடைக்கும். அதான் அதை எடுத்து முட்டியில் வச்சோம்னா 32 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஊசி போட்ட மாதிரி. உலகம் முழுக்க அதிக விலையில விற்கப்படுற திரவங்கள்ல பிரிண்டர்கள் யூஸ் பண்ற இன்கு ஒரு பார்ட்டா இருக்கு. குறிப்பா ஒரு ஃபேமஸான பிராண்டோட 130 ml பாட்டிலோட விலை ஆவரேஜா 800 ரூபாய்க்கு மேல வருது. அதுவே இன்டர்நேஷனல் லெவல்ல போனோம்னா இன்னும் கொடூரமா இருக்கும். ஆனா இந்த பிரிண்டர் இன்குகளை ஏத்தி விக்கிறதே ஒரு மார்க்கெட்டிங் தான். பொதுவா பிரிண்டர்கள் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து கம்பெனிகள் அந்த பிரிண்டிங் மிஷினை ரொம்ப கம்மியான விலைக்கு வித்துருவாங்க. ஆனா அதுக்கு வாங்கி ஊத்துற இன்குல தான் அதிகபட்ச லாபத்தை ஏத்தி விற்பாங்கிறதுனால இதுவும் இந்த லிஸ்டுக்குள்ள என்ட்ரியை போடுது. எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். டேஸ்ட் ஆஃப் டைமண்ட்ஸ் ஆக்சுவலா இதுவும் குடி விரும்பிகளுக்கான ஒரு மேட்டர் தான். ஆனா உள்ள இருக்க குடி மேட்டர் இல்ல. அதாவது 2013ல லண்டனை சேர்ந்த லக்ஸரி டிசைனர் ஒருத்தர் கிட்ட ஒரு தனிப்பட்ட நம்பர் கொடுத்த ஆர்டருக்காக இந்த டேஸ்ட் ஆஃப் டைமண்ட்ஸ்ங்கிற ஷாம்பைன் பாட்டில உருவாக்கி இருக்காரு. உள்ள இருக்கிறது பிரான்ஸ் நாட்டுல மட்டுமே கிடைக்கிற உயர்தரமான திராட்சை ரசமா இருந்தாலும் அவுட்டர்ல இருக்க பாட்டில் டிசைன் தான் அதோட உயர்ந்த விலைக்கு காரணம். 18 கேரட்ல சாலிடான வெள்ளை தங்கத்துல வைரம் ஷேப்லயே ஒரு லோகோ ஒட்டி வச்சிருக்காங்க இந்த பாட்டில் மேல. அந்த லோகோவோட சென்டர்ல 19 கேரட்ல பியூரான ஒயிட் டைமண்ட் ஒட்டி வச்சிருக்கிறதுனால தான் இந்த பாட்டிலோட பிரைஸ் 17.3 கோடின்னு வாங்கப்பட்டது. முன்னாடி சொன்ன மாதிரி லிக்விட வெளியே ஓட்டி இருக்க சாலிடுக்கு தான் அம்புட்டு காசு. The perfume வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாசனை திரவிய விரும்பிகளுக்கு கண்டிப்பா தெரியும் எக்ஸ்பென்சிவான பர்ஃபியூம் எல்லாம் என்ன ரேட்டுக்கு விற்பாங்கன்னு. அதுலயும் டாப்பான ஒண்ணுதான் ஷானல் பாரிஸோட இந்த கிராண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற பர்ஃபியூம். 90 ml சுத்தமான பர்ஃபியூம் ஒரு பிளாட்டினம் பாட்டில்ல போட்டு லிமிடெட் எடிஷன் $30,000 வித்தாங்க. ஈஸியா சொல்லணும்னா ஒரு முறை புஸ்க்கு நமக்குனீங்கன்னா 313 ரூபாய் காத்துல போயிடும். ஆனா அந்த பர்ஃபியூமையே எடுத்து லபக்கு லபக்குன்னு குடிக்கிற மாதிரி கொம்பனுக்கு கொம்பனா நிக்குது இந்த ஷுமுக் பர்ஃபியூம். துபாயில இருக்க ஸ்பிரிட் ஆஃப் துபாய்ங்கிற கம்பெனியால உருவாக்கப்பட்ட இதுதான் உலகத்தோட உச்சபட்ச விலை உயர்ந்த பர்ஃபியூமா இன்னைக்கு இருக்கு. அந்த விலைக்காகவே 2 கின்னஸ் ரெக்கார்டையும் வச்சிருக்கு. இந்த பர்ஃபியூமோட ஒரு பாட்டில் 10.8 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலான மதிப்புல இருக்குன்னு சொல்றாங்க. துபாயில உருவாக்குனது விலை உயர்ந்ததுன்னு சொன்னா விஷயம் என்னவா இருக்கும்? அதேதான். பாட்டிலுக்கு 3 லிட்டர் பர்ஃபியூம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க இதுல ரேரான அகர்வுட், டர்க்கி ரோஜா, சந்தனம், கஸ்தூரி, ஆம்பர்னு அம்புட்டையும் போட்டு மணக்க மணக்க உருவாக்குன இது ஸ்கின்ல பட்டா 12 மணி நேரத்துக்கு நின்னு பேசுமா. இந்த பாட்டிலுக்கு வெளியில 3000க்கு மேல வைரங்களையும் முத்துக்களையும் சுத்தமான சில்வர் 18 கேரட் கோல்டுன்னு மொத்தமா தேய்ச்சி ஒட்டி வச்சிருக்கிறதுனால தான் இதோட ஒரு பாட்டில் 10 கோடி. ஆக்சுவலா இதை ஒரு பர்ஃபியூம் பாட்டிலா பார்க்காம ஒரு ஆர்ட் ஒர்க்கா பார்த்து வாங்குறவங்க தான் அதிகம். இந்த கோப்ரா வேணும். எதுக்குள்ள தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? பர்ஃபியூமை மட்டும் வித்து தொலை வேண்டியதானே? 3 லிட்டர் பர்ஃபியூம்னா பெரிய பாட்டில் தான். அதுக்கு எதுக்குடா வைரம் மசுரெல்லாம்? தேவையில்லாத வேலையை பார்த்து விலையை ஏற்றி வேடிக்கை பார்க்குறாங்க.
பாட்டுங்கிறது சிலர் பிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பா பாம்பு விஷமும் ஏதோ ஒரு பாட்டுல வரும்னு. அந்த பாட்டு இதுதான். நம்ம ஊர்ல ராஜநாகனு கூப்பிடப்படுற இந்த கிங் கோப்ராவை பிடிச்சு ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு அப்படிங்கிற மாதிரி அதோட விஷத்தை கறக்கிறதும் ஒரு பெரிய பிசினஸா இருக்கு. சின்ன தேயிலை மாதிரி மில்லிகிராம்ல தான் கிடைக்கும்னு எந்த பஞ்சமும் இல்ல. இருக்க சைஸுக்கு ஏத்த மாதிரி 1/2 கிராம் வரைக்கும் கறக்கும். ஒரு யானையவே ஒரே கடியில முடிச்சு விடுற அளவுக்கு அதுல நரம்ப பாதிக்கிற நியூரோடாக்சினும் அதிகமா இருக்கும். ஆனா அது கூடவே ஒகானின்னு ஒரு மேட்டர் இருக்கு. அந்த ஒகானின்ல வலியை குறைக்கிற பெயின் கில்லர் மேட்டரும் அதிகமா இருக்கு. அதனால அது பெயின் கில்லர் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் அதிகமா பயன்படுது. அது மட்டும் இல்லாம விஷ முறிவு மருந்து செய்யறதுக்கும் இதோட தேவை அப்கோர்ஸ் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே பாம்புல இருந்து அதிக விஷத்தை எடுத்தாலும் அதுக்கான பயன்பாடு அதை விட அதிகமா இருக்கிறதுனால 1 லிட்டரே 1 கோடி ரூபாய்க்கு மேல வரும்னு சொல்றாங்க. பல்லுல இருந்து காசை கறந்துறாங்க. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல வேர்ல்டோட எக்ஸ்பென்சிவான சில திரவங்களை உங்களுக்கு காட்டியிருப்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம். பார்த்ததுல வியப்பளிச்சது எது? மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. ஊது ஆடு சங்கு ஊதுங்கடா சங்கு, அதான் ஊதுங்கடா இல்ல ஊதுங்கடா சங்கு எனக்கு என்ன சுத்தி ஊதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு. வயசெல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சேன். அதுதான் சொல்றது, பொத்திட்டு இருக்கணும். உளருவாங்கல்ல, அதுல இருந்து அவங்க கண்டுபிடிக்க விட்டு அவங்களே சொல்லுவாங்க. 2 பக்கமும் காதை திறந்து வச்சுட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சு போக வேண்டியதான். ஊது ஆடு சங்கு ஊதுங்காடு கடா ஊதுங்கடா சங்கு நான் என்ன சுத்தினேன் ஊதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங். கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து உங்களை மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட். நல்லா இருக்கு. 1 கோடி 5 கோடி அதை வாங்கி பாவிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்குல்ல இருப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள்ல இருந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்க பாரு. ஐ எம் a perfume lover. அதுக்காக இவங்க இந்த தங்க வைரமெல்லாம் ஒட்டி கொடுத்தாலாம் வாங்க முடியாது. எனக்கு பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல. நல்லா இருக்கு. தினசான டாபிக் செலக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாரு. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.